லட்சம் ரூபாய் உன்னை நம்பி யாரா கொடுப்பா? முதல்ல ஆறு வேலை போய் பாரு. பணத்தை திருடும் சோறு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நிலா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, அங்க வந்துட்டு அந்த புது பில்டிங்ல எல்லாமே சுத்தி பாக்குறாங்க. இன்னைக்கு பால் காய்ச்சறோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சறாங்க. அப்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு தான் வந்துட்டு இந்த கம்பெனி நேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதை வந்து நம்ம 3 பேர் பேர்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலா. இப்படி எல்லாருமே பேசிட்டு பால் காய்ச்சி பாலை குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சோபனாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சொல்றாரு, நிலா பாரு, ஒரு பைசா கூட செலவில்லாம ஓசிலே பார்ட்னர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு நிலாக்கு ரொம்ப சங்கடமா போயிருது. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்ட்டு அந்த சோபனாவும் வந்து திட்டுறாங்க, ஏங்க அப்படி பேசுறீங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிலா வந்துட்டு, ஆமா நான் வந்து பார்ட்னரா வரலன்னு தான் சொன்னேன், நான் வேணா ஒர்க் பண்றேன், இங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன்னு சொன்னேன், ஆனா இவங்க தான் வந்துட்டு நீ பணம் கொடுக்காட்டி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பார்ட்னராவே இருன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பாரு அவங்களே அதை தான் சொல்றாங்க, அதை தான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் திருப்பியும் சமாளிக்கிறாரு. இதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க நிலா. வெளியே போயிட்டு அழுகுறாங்க. அப்ப வந்துட்டு சோழன் வந்து அழுகாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாரு. இல்ல சோழன் எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நிலா வீட்டுல விட்டுட்டு சோழன் யோசிக்கிறாரு, நம்ம எப்படியாவது அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க ஓனர் கிட்ட போறாரு. அப்ப அவர் பணத்தை எண்ணிட்டு இருக்காரு. அப்ப பணத்தை பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு, சோழன் வந்துட்டு எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. 5 லட்ச ரூபாயா, உன்ன நம்பி எப்படி 5 லட்ச ரூபாய் தருவாங்க, உன்கிட்ட சோர்ஸ் இருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு, விளையாண்டுட்டு இருக்காம போய் வேலையை பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அனுப்பிச்சு விட்டுறாரு. அனுப்பிட்டு அந்த பணத்தை எண்ணி டிரால வைக்கிறாரு. ஆனா அங்கேதான் சோழன் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அந்த பணத்தை வச்சுட்டு ஓனர் வந்துட்டு கிளம்பிடுறாரு. சோழன் யோசிக்கிறார், நிலா அழுதாங்க தானே, இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தானே, அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வச்சுட்டு போன பணத்தை எடுத்து சட்டைக்குள்ள வச்சிடறாரு. அதாவது நிலா கொடுக்கறதுக்காக திருடிடுறாரு. சோ அந்த பணத்தை கொண்டு போய் நிலா கிட்ட கொடுத்து, நீயும் இந்த பணத்தை கொடுத்துட்டு பார்ட்னர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க. இந்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, நான் வெளியே ஒருத்தங்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே டைம்ல இங்க வந்துட்டு ஓனர் வந்து எங்க இங்க வச்ச பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட போறாரு. சோ அந்த டைம் வந்து சோழன் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மேல பழி விழுக போகுது. இதை பார்த்துட்டு இதுல இருந்து சோழன் எப்படி வெளியே வர போறாரு, நமக்காக வந்துட்டு சோழன் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா இம்ப்ரெஸ் ஆவாங்களா, இல்ல இவன் போய் திருடிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒண்ணுன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.